இந்தியன் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆஃப் பஜாஜ். இந்த பஜாஜ் கம்பெனி உருவாக்குன டூரிங் பைக் தான் டாமினார் 400. இந்த காலத்தில் மோஸ்ட்டாக வயசு பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் விரும்புகிறது ஒன்று தான், தனியாக ஒரு லாங் ரைடு. அந்த ரைடு மூலிமா கிடைக்கிற சந்தோஷம், அதுக்கு டாமினார் பெஸ்ட்டாக இருப்பான். டாமினாரோட சிசி பார்த்தீங்கன்னா 373 சிசி. சேம் KTM 390யோட இன்ஜின் தான் இதுக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினை பற்றி குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 39.42 PS பவர் அண்ட் 8800 RPM. டார்க்கு பார்த்தீங்கன்னா 35 Nm அண்ட் 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 400 சிசின்னா சும்மாவா? ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை மட்டும் வாங்கிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பைக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கினான்ல அவனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவன் டூரிங் பைக்குன்றதுனால இவன் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் செட் ஆகுவான். அதை விட்டுட்டு ஸ்விக்கிக்கோ சொமேட்டோ ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு செட் ஆக மாட்டான். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கின்னு இந்த பைக்கை வாங்கணும். டாமினாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபாய். அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ டாமினாரை ஹைவேல மட்டும் காட்டாதீங்க, ஏன்னா இவன் போகிற ஸ்பீடுக்கு உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக போவான். இவனுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 155. ஸோ இவனை 140லேருந்து 150க்குள்ளே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஓட்டுனா கூட இவன் அசராத போவான். ஆனால் இவனை வச்சு நீங்கள் ஆஃப் ரோடிங்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இவன் அவ்வளோ வெயிட்டு. டாமினாரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 193 கிலோ. அதை மீறியும் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணிங்கன்னா இவனுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா இவன் மெட்டீரியல் எல்லாமே ஸ்ட்ராங்கு. உங்களுக்கு தான் ஏதாச்சும் ஆகும். ஸோ ஏபிஎஸை பொறுத்தளவுக்கு டுயல் சேனல் ஏபிஎஸ். சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 800 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 157 mm. ரொம்ப பெரிய மேடு பள்ளத்தெல்லாம் விடக்கூடாது, அப்படி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினோடைய பேஸ் அடி வாங்கும். ஓவரால் இவனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 2156 mm. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கியரில் ரன் ஆகுறீங்கன்றத இண்டிகேஷன் கொடுத்துரும். ஸோ மற்ற பைக்கில் இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். அப்புறம் டாமியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேல 30 கொடுப்பான். ஸோ நீங்கள் சந்து புந்து ரோட்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக 20 கூட தாண்ட மாட்டான். ஃபைனலாக டாமியை ஒரு டூரிங் செட்டப் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். டாமினாரோட ஃப்ரண்ட்டு DRL பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். ஸோ நைட் ரைடு பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். எனிவே வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா என்னுடைய பேர் தமிழ். ஸோ எனக்கு ரைட் பண்ணுறது, பைக் ரிவ்யூ பண்ணுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பாய் கைஸ்.